പിള്ളകളെ പെറ്റെടുപ്പതല്ല, അത് നമ്മുടെ ആത്മാക്കളല്ല, അത് നമ്മുടെ പിള്ളകളല്ല. അതെല്ലാം ഉലകത്തിലെ മാംസത്തിൽപ്പെടിയുള്ള പിള്ളകൾ. പരലോകത്തിൽ പോனால் ഇതെൻ്റെ அப்பா, ഇതെൻ്റെ അമ്മ, இதுதான் என்னோட மகன் மகள் என்று சொல்ல முடியாது. அதெல்லாம் மாம்சத்திலே ஒரு பந்தம் தான். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்படினால் பரலோகத்தில் செல்லும்போது நமக்கு பிள்ளைகள் தேவை. இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் என்று இயேசு சொன்னார். சியோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கும் கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்கள் அடையாளங்களாக. இதே போல நாமும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும், அதை ஊழியம் செய்ய வேண்டும். ஏரியா பிரேயர் மூலமாக, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் மூலமாக, மற்றும் டிராக்டர் ஊழியங்கள் மூலமாக, பலவிதமான ஊழியங்கள் மூலமாக தேவன் தந்ததான வரத்தின்படி எல்லோருக்கும் வரம் உண்டு. வரமில்லாத ஒருவனும் இல்லை. பொதுவான வரம் ஜபா வரம், இரண்டாவது விசுவாச வரம், அது எல்லோருக்கும் உண்டு. அது ரட்சிப்பிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு அனுபவம். ஆனபடினால் அவிதமான வரங்கள் மூலமாக ரோமர் 7 அதிகாரம் 3-4 வசனங்களை படியுங்க. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரை, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே கனி கொடுக்கும்படி நியாய பிரமாணத்துக்கு மரித்து கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் சரீரத்தின் அவயவங்கள். சரீரம் ஒன்றுதான், அவயவங்கள் பலது. ஒவ்வொரு அவயவத்துக்கும் അതിൻ്റെതായ ஊழியம் உண்டு, வேலை உண்டு. ரோமர் 12 அதிகாரம் 5 வசனத்தில் 6 வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது, ரோமர் 12 அதிகாரம் 6 வசனம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை. 5 வசனம், அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க, கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரம், ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒரு சரீரம்தான், சரீரத்தில் பல அவயவங்கள். அந்த அவயவங்களோட வேலை அந்த அவயவங்கள் செய்ய வேண்டும். அதை நாம் கன்னி கொடுக்க வேண்டும். வேலை செய்ய சொன்னால் கன்னி கொடுப்பது. இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து கீழே நாம் வாசிக்கிறோம். இது நமக்கு தெரியும். நம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு நல்ல ஆணித்தரமாக சொல்லி தந்து போயிருக்கிறார்கள். அதனால தான் தேவ ஜனங்கள் எல்லாம் ஊழியம் செய்த ஆத்மாவுக்கு தேவனுக்கு என்று கன்னி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அதை ஊழியம் செய்கிறார்கள். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி மற்ற பலவிதமான ஊழியம். ஏரியா பிரேயர், அது முக்கியமான ஊழியம். மற்றவருக்காக நாம் ஜெபிப்பது, அது முக்கியமான ஊழியம். அதெல்லாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. அத வேண்டுதல் ஜெபம் முக்கியமான ஊழியம். அலட்சியம் பண்ணாமல் இவ்விதமான ஊழியங்கள் செய்த அதிகமான கனிகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. அதிகமான கனிகளை கொடுக்கும்படிக்க அவர் நம்மை வெற்றி சுத்திகரிக்கிறார் என்று யோவான் 15 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அடுத்து, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சுத்திகரிப்பின் முக்கியத்துவம் பாருங்க. அதிகமான கனிகள், அதிகமான ஊழியம். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். பலரும் உங்களுக்கு விரோதமாக பேசலாம், உங்களை எதிர்க்கலாம், நிந்திக்கலாம், அபமானப்படுத்தலாம். முன்கால நாட்கள் எல்லாம் நம்முடைய சபையில் எத்தனையோ அபமானங்கள், துன்பங்கள், துயரங்கள்
அடிகள், உதகள், தலை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனை. ஒரு ஆத்மாவோடு பேசி ஞானஸ்நானத்துக்கு இந்த ஆயத்தப்படுத்தி ஞானஸ்நானம் கொடுத்தால் போதும், அவ்வளவுதான், போச்சு. பின் அந்த ஊரிலே இருக்க முடியாது, அந்த ஊரிலே அந்த தெருவிலே நடக்க முடியாது, அந்த ஊரில் அந்த கடையில் போய் சாமானம் வாங்க முடியாது, கிணற்றின்னு தண்ணி எடுக்க முடியாது, அந்த ஸ்கூலில் படிக்க முடியாது, அந்த பார்பர் ஷாப்பில் போய் முடிவெட்ட முடியாது. அந்த தெருவில் ஒரே ஒரு பார்பர் ஷாப்பு தான் இருக்கும். எவ்வளவும் பிரச்சனை, எவ்வளவும் கஷ்டங்கள் சகிச்சு ஆத்துமாக்களுக்கு கனி கொடுத்து சுவிசேஷத்தினால் பிள்ளைகளை பெற்றெடுத்து நமது ஜனங்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் ஜீவித்தார்கள். இவ்விதமான பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் தங்களை தாழ்த்தி சுத்திகரித்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, என்னை நான் சுத்திகரிக்கிறேன். அப்படி சுத்திகரிப்பு முக்கியம். ஆகையால் இந்த சுத்திகரிப்பு எப்போதும் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட தேவன் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரிபிலபனாதிரா இலபலாம் ஷடன பனதிரா பனதிரா இலபலாம் ஷடன. ஹல்லேலூயா. திபிரா பனாதிரா இலபலாம் தலா இலபலாம் ஷடன பனதிரா இலபலாம் ஷடன. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இவ்விதமான பல பல விஷயங்களுக்காக நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் அடிக்கடி ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும். ஆனால் மாதத்தில் ஒரு முறை, அதான் மாதத்தில் 3 நாள் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து சுத்திகரிக்கிறோம். ஒருவேளை அன்னைக்கு பரிசுத்த பந்தி இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் சுத்திகரிப்பு முக்கியம். மாதத்தில் 3 நாள் உபவாசம் எடுத்து நம்மை சுத்திகரிக்க வேண்டும். வயசானவங்க, வியாதியுள்ளவங்க அவ்வளோ உபவாசம் எடுக்க முடியாது, ஆனாலும் பரவாயில்லை, அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஏதோ ஒரு பிரெட் சாப்பிடுவாங்க, அது சாப்பிட்டாலும் பரவாயில்லை. ஆனாலும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்து நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரத்தில் ஒரு ஆழமான சுத்திகரிப்பு தேவை. மாதிரியாக இயேசுவே சுத்திகரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 17:19, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி, அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன், சுத்திகரிக்கிறேன். இயேசுவோட வாழ்க்கையில் வந்து அசுத்தம் இல்லை, ஆனாலும் அவர் தன்னை தாழ்த்தி சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் பரிசுத்தமாகும்படிக்கு மற்றவர்களுக்காக நாம் நாமே சுத்திகரிக்க வேண்டும். அது இயேசுவே மாதிரியாக காண்பித்தார். அதனால தான் முன் நாட்களில் மற்றுள்ளவர், நாம் ஒரு தப்பு செய்யாவிட்டாலும் மற்றுள்ளவருடைய நிலநிற்புக்காக, விசுவாசத்தில் நிலநிற்கும்படியாக, மற்றவர்களுக்காக நாமே மன்னிப்பு கேட்டு நம்மை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறதான சந்தர்ப்பங்கள் உண்டு. இவர்கள் ஒரு தப்பு செய்திருக்காது. அப்படித்தான் இந்த ஊழியத்தை பாதுகாத்து இம்மட்டும் இந்த ஊழியம் வளர்கிறதுக்கு காரணம். தப்பு செய்யாவிட்டாலும் கூட நம்மை தாழ்த்தி மற்றுள்ளவருக்காக, அவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக, அவன் இந்த விசுவாசத்தில் வளரும்படியாக நம்மை தாழ்த்தி நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும், நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அப்படித்தான் இயேசு செய்தார். அப்போதுதான் தேவனுடைய சபையை கட்ட முடியும். விசுவாசத்தில் நாமும் மற்றுள்ளவரை நிற்பாட்ட முடியும். மற்றுள்ளவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். ஆகையால் சுத்திகரிப்பு எவ்வளவு முக்கியம். அந்த சுத்திகரிப்பை பாதுகாத்து கர்த்தருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்பட தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சோதராம் 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 சோதரா ஹல்லேலூயா சோதராம் சோதரா. அதனால தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு உபதேசத்தை சொல்லும் போது சுத்திகரிப்பின் உபதேசத்தை சொல்லுகிற வேளை 1 தீமோத்தேயு 5:22 சீக்கிரமாக ஒருவர் மேலும் கைகளை போடாது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உட்படாது, உன்னை நீயே சுத்தவானாக காத்துக்கொள். படிங்க. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, ஒருவர் மேலும் சீக்கிரமாக கைகளை போடாது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். சுத்தவானாக உன்னை சுத்திகரித்துக்கொள், சுத்தவானாக காத்துக்கொள். மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாது, சீக்கிரமாக கைகளை போடாது. ஏதோ ஆரோ ஏதோ ஒரு வார்த்தை ஒரு காரியம் சொல்லும் போது சிலருக்கு தங்களை குறித்து சொன்னால் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளை குறித்து சொன்னால் விட மாட்டாங்க, உடனே போய் கேட்பாங்க. நீங்கள் என்னத்தை பார்த்து எந்த பிள்ளையை குறித்து சொன்னீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் தான் பணம் கொடுத்து அந்த பிள்ளை வளர்த்துறேன், நீ அல்ல. உடனே சண்டை. அது வேற சாட்சி. போதும் போதும் சொன்ன நான் கொஞ்சம் பேசணும் பிரதர், நீங்கள் பேசாம பேசும். காரணம் என்ன? தன்னை தன்னை சுத்திகரிக்கிறது இல்லை, நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரிப்பு எவ்வளவு முக்கியம். அப்படிப்பட்ட சுத்திகரிப்புடையவர்கள் தான் பரிசுத்தத்தில் முன்னேற முடியும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் 3 நாட்கள் மட்டுமல்ல, 24 மணி நேரம் நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணிக்கூறும் நம்முடைய பரிசுத்தவான்கள் அப்படியே சுத்திகரித்து சபையை பாதுகாத்து சபையை வளர்த்தினார்கள். நாம் கூட அப்படி நம்மை சுத்திகரித்து நம்முடைய சபையை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறையை நான் பாதுகாக்க வேண்டும். அவ்விதமாக ஒரு ஆழமான சுத்திகரிப்பு இந்த நாட்களில் உண்டாக தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த சுத்திகரிப்பை நாம் பாதுகாத்து நாம் ஜீவிக்க வேண்டும். நம்மை சுத்தவானாக காத்துக்கொள் என்ற வசனத்தின்படி காத்துக்கொள்ள கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Sodram, 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 sodram. Hallelujah, rebila baladera ila balam chandana. Hallelujah, sodram, 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 sodram. சோதராம் 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 சோதராம். மேலும் இன்றைக்குள்ளதான பரிசுத்த பந்தியை தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும். பந்தியில் பங்கெடுக்கிற யாவருக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். அவருடைய எல்லா வியாதிகள் குணமாக்கப்பட வேண்டும். விசுவாசத்தில் பலப்பட்டு முன்னேற வேண்டும். அதற்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த பந்திக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். Hallelujah, rebila balab daraila balab chandana. Hallelujah, 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 hallelujah. Devame sodram 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 sodram. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் பரிசுத்தம் தேவை, மனதில் பரிசுத்தம் தேவை. அது முக்கியம். மனதில் பரிசுத்தம் இருந்தால் உங்களுடைய சுபாவ பகுதியிலும் சரீரத்திலும் பரிசுத்தம் உண்டாகும். மனதில் பரிசுத்தம் இல்லாதவன் வேத வாக்கியம் சொல்லுகிறது போல மதிலெடிந்த பாழான பட்டணம் போல் இருப்பான் என்று நீதிமொழிகள் 25:28 வாசிக்கிறோம். மனதில் பரிசுத்தம் இல்லாதவன் மதிலெடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். ஆகையால் மதிலெடிந்த ஒரு பாழான பட்டணம் போல நாம் இருக்கலாகாது. பலமான ஒரு மதில் நமக்குண்டு. நாமே எருசலேம் பட்டணம், சியோன் பட்டணம். அது பாழான பட்டணமாக மாறக்கூடாது. புலம்பலில் வாசிக்கும் போது சியோனும் எருசலேமும் பாழாய் விட்டது என்று வாசிக்கிறோம். நரிகள் ஓடி திரிகிறது.
பாழான பட்டணமாக நாம் மாறாதபடிக்கு நல்ல பலமுள்ள பட்டணமாக, பாதுகாப்புள்ள பட்டணமாக, மதிலுள்ள பட்டணமாக நாம் எல்லோரும் காணப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய மனதில் ஆழமான சுத்திகரிப்பு தேவை. படிங்க நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன், ஆவியை அடக்காத மனிதன் மதிலிடித்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருப்பான். ஆவியை அடக்காத மனிதன். நமது ஆவி, மனதில் ஜெயம் தேவை. மனதிலே எண்ணங்கள், மனதிலே சிந்தனைகள், மனதிலே அவிதமான எல்லா விதமான அம்சங்களிலும் நமக்கு ஜெயம் தேவை. தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு கடைசியாக சொல்லிக் கொடுத்த உபதேசம் அதுதான். 1 நாளாகமம் 28:9 நாம் வாசிக்கும் போது, 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, நீ பிதாவின் தேவனை அறிந்தும் அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்த, நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அதான் விஷயம். ഹൃദയങ്ങളിൽ തോറ്റങ്ങളിൽ നിലവുകൾ. അപ്പോൾ നമ്മുടെ ഹൃദയത്തിലെ ഒരു എണ്ണമുണ്ട്, അല്ലെങ്കിൽ നിലവുണ്ട്. നിലവുകളിൻ തോറ്റം അതാ ദേവൻ പാർக்கிறார். അതാ മനുഷ്യൻ മുഖത്തെ പാർக்கிறார், അവർ ഹൃദയത്തെ പാർக்கிறார் എന്ന് சொன்னார். தாவீது கடைசியில் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லிக் கொடுக்கிற மேன்மையான ஒரு உபதேசம். കാരണം எல்லாம் உண்டு. ஆலயம் கட்டக்கூடிய எல்லா பணமும் மற்ற பொருட்களும் தாவீது கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தார். ஆனால் தேவனுக்கு இந்த தாவீதினால் ஒரு ஆலயம் கட்ட முடியவில்லை. நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் எனக்கு ஆலயம் கட்டுவான். ஆகையால் தாவீது அதுக்கு தேவையான பொருட்கள், பொன்னு, வெள்ளி, வெங்கலம், மரம் எல்லாம் சேர்த்து வைத்தான். அந்த இடத்தையும் வாங்கினான். இடத்தையும் 600 சேக்கல் வெள்ளி கொடுத்து அவன் வாங்கினான். ஒரு நாளின் களம் என்று சொல்லும், அதுவும் வாங்கி வைத்தான். எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக சொல்லுகிறான், உனக்கு எல்லாம் உண்டு, ஆனால் நீ தேவனை விட்டு விடாது, தேவனை மறக்காது. அந்த தேவனை நீ தேட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நீ தேட வேண்டும். ஆனால் உன்னுடைய மனதுக்குள்ளே அந்த அந்நியமான வல்லமைகள் வரக்கூடாது. தேவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் ஆராய்ந்து பார்க்கிறார். எவ்வளவு பரிசுத்தத்தின் ஆழத்தை பாருங்க. யாராவது ஏதாவது பேசினா அதுதான் கவனிப்பாங்க, யாராவது செய்தல் அதுதான் கவனிப்பாங்க, கிரியைகளை கவனிப்பாங்க. தேவன் கிரியைகளை கவனிப்பதில்லை, பேச்சை கவனிப்பதில்லை, ஹிருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். அப்ப அந்த ஹிருதயத்தினுடைய நினைவுகளில், அப்ப சரீரத்திலும் ஒரு பாவம் செய்யலாம், அதே போல ஹிருதயத்தினுடைய மனதிலும் பாவம் செய்யலாம். சரீரத்திலே பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது போல மனதிலே பாவத்துக்கும் தண்டனை உண்டு. அது എൻ്റെ மனதில் அப்படி வரும் போகும், அது யாருக்கும் தெரியும், அതൊന്നും இல்லை என்று சொல்றாங்க. அப்படி அல்ல. மனதிலே சரீரத்தில் பாவம் செய்கிறது போல மனதிலும் பாவம் செய்யலாம். சரீரத்திலே பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது போல மனதிலே பாவங்களுக்கும் தண்டனை உண்டு. ആ தண்டனை எங்கே வாசிக்கிறோம்? 2 இடத்தில் வாசிக்கிறோம். ஒன்று, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நோவாவின் காலத்திலே அந்த ஜலப்பிரளயத்தினால் ஜனங்களை முழு உலகத்தையும் அழித்து போட்டார். நமக்கு யாவருக்கும் தெரியும். அதனுடைய காரணம் என்ன? 2 காரணம். ஒன்று, அப்படிங்க 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷனுடைய அக்கிரமம் முதலாவது காரணம். மனுஷனுடைய அக்கிரமம். அக்கிரமம் என்று சொன்னால் அவன் செய்த பாவங்கள், அவன் சரீரத்தின்படி செய்த அநியாயமான காரியங்கள், அக்கிரமங்கள், அது ஒரு காரணம். அடுத்த, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தவும் பொல்லாப்பென்று தேவன் கண்டார். ஒரு ஜெயம் இல்லை.
இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம். அதனால தான் தேவன் இந்த பூமியை அழித்து போட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில், மனசாட்சியின் காலத்தில் அப்படிப்பட்டதான் ஒரு பிரமாணம் இருந்தால், ஒரு நியாய தீர்ப்பு இருந்தால், கிருபையின் காலத்தில் இது எவ்வளவு ஆழமான பிரமாணமா இருக்கும். சிலர் மனதை குறித்து ஒரு பொருட்டாக எண்ணுகிறதில்லை. மனத்துக்குள்ள எத்தனையோ கசப்புகள், மனத்துக்குள்ள வைராகியங்கள், மனத்துக்குள்ள பேச்சுகள், மனதிலே நாம் அதான் மனதிலே நீங்கள் சத்துருக்களாய் இருந்தீர்கள். மனதில் பரிசுத்தம் தேவை. மனதில் பரிசுத்தம் இருந்தால் நம்முடைய சுபாவ பகுதியிலும் சரீரத்திலும் கிரியைகளிலும் பரிசுத்தம் உண்டாகும். மனதை தான் நாம் சரியப்படுத்த வேண்டும். இனி அடுத்த நியாய தீர்ப்பு வந்தது தூதனுடைய காலத்தில். தூதனுக்கு, லூசிபருக்கு எசையா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 13ஆம் வசனம் கடைசி இந்த பகுதியெல்லாம் நமக்கு யாவருக்கும் தெரியும். நீ இதெல்லாம் உன்னுடைய ஹிருதயத்தில் சொல்லி அப்படிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் சொன்னாயே. அவன் ஒரு கூட்டம் பண்ண, ஆனா அழைக்கப்பட்டவங்களுக்குள்ள இடம்தான். ஆனா அவன் சியோன் ஆக வேண்டும், சியோனில் போய் வீற்றிருக்க வேண்டும், தேவனை போல மாற வேண்டும், தேவனுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்றதான விஷயத்தில் அவனை அது வாஞ்சித்தான். தூதனும் சியோன் ஆக முடியாது, இயேசுவை போல மாற முடியாது. அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது. அதனை ஹிருதயத்தில் சிந்தித்தாய். அந்த எண்ணம் தவறான எண்ணமாக காணப்பட்டது. உடனே அவனை வெட்டி கீழே தள்ளினார். இன்றைக்கு அது அவன் பிசாசாக மாறிவிட்டான். ஆனால் தான் அந்த லூசிபர், அந்த விழுந்த ஆவிகள் நமக்கு விரோதமாக, விசேஷமாக சபைக்கு விரோதமாக, மனதிலே பரிசுத்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. மனதிலே பரிசுத்தமுடையவர்கள் தான் கற்புள்ள கன்னிகை. தேவனுக்கு மகிமை. சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் இருந்தால் அவர்கள் தான் புத்தியுள்ள கன்னிகை. புத்தியுள்ள கன்னிகை. சாதாரண கிறிஸ்தவர்கள் புத்தியுள்ள கன்னிகையை போல ஜீவிக்கிறார்கள். ஆனால் நாமோ கற்புள்ள கன்னிகை. மனதில் பரிசுத்தம். നമ്മുടെ மனதிலே பரிசுத்தம். மனதிலே பரிசுத்தத்தை நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும். നമ്മുടെ மனதை நாம் ஆராய்ச்சி செய்து மனதை சுத்திகரிக்க வேண்டும். மனதை அப்படி விட்டுவிடக்கூடாது. மனதை நீ விட்டுவிட்டால் அது பாழான, மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கும். மதிலிடாவிட்டால் அந்த
உண்டோ என்று பார்த்து தோற்றத்தில் பரிசுத்தம் தேவை. அப்படிப்பட்டவராகும்படிக்கு தேவன் நம்மை அவர்களை நித்திய மணவாட்டி மண்டாயிட்டு வைத்ததான பொன் பாத்திரம் போது மாதள பழத்தை போல காணப்பட வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான பரிசுத்தம் உள்ளவராக தேவன் நம்மை மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ഇനി ഒരു 10 നിമിഷം എല്ലാരും ഉങ്ങളെ ശുദ്ധീകരിച്ചു കൊള്ളുക. മുഴങ്കാലിൽ നിன்று உட்கார்ந்தோ உங்களுடைய மனதை சுத்திகரித்து கொள்ளுங்க. உங்களுடைய மனது எந்த நிலைமையில் காணப்படுகிறது, மனதை ஆராய்ந்து பாருங்க. மனதை சுத்தம் செய்யும் போதே மனதில் ஒரு அபிஷேகம் இறங்கும். அதுதான் எபேசியர் 4 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய உள்ளத்திலே புதுதான ஆவி உள்ளவர்களாகி உள்ளத்தில் மனதில் புதிய ஒரு அபிஷேகம் இறங்க வேண்டும். அந்த அபிஷேகத்தினாலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவசாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ள முடியும். அதுபடி நான் நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவராக மாற்றப்பட, மனதில் பரிசுத்தமுள்ளவராக மாற்றப்பட எல்லாரும் ஒரு 10 நிமிடம் உங்களுடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்த்து சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு ஆழமான பரிசுத்தம் உண்டாகட்டும், ஆழமான பரிசுத்தம் உண்டாகட்டும், ஆழமான பரிசுத்தம் உண்டாகட்டும். தெய்வமே, தாவே, மனதில் ஒரு ஆழமான பரிசுத்தம், மனதில் ஆழமான பரிசுத்தம், மனதில் ஆழமான பரிசுத்தம் உண்டாக கர்த்தாவே. இந்த பரிசுத்தம் போதாது, இந்த பரிசுத்தம் போதாது. எங்களுடைய ஜீவிதத்தில் எத்தனையோ குறைவுகள் குற்றங்கள் வந்ததுண்டு. ஆனால் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் வந்து பல காரியங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட நீர் உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரமானாலும் மனதிலே எண்ணங்களில், மனதிலே சிந்தனைகளில், தோற்றங்களில் பலவிதமான பலவீனங்கள் வந்ததுண்டு. அதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. அந்த மனதில் ஒரு அபிஷேகம் உண்டாகட்டும். அந்த மனதில் அபிஷேகம் இறங்கட்டும், மனதில் அபிஷேகம் இறங்கட்டும், அந்த 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 மனதில் அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய மனது சுத்தமாக காணப்பட, பரிசுத்தமாக காணப்பட நீர் உதவி செய்யணுமே. மண்ணாயிட்டு வைத்த அந்த பொன் பாத்திரம் போல கர்த்தாவே, அந்த மாதள பழத்தை போல ஆண்டவரே, எங்களுடைய மனது ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளது காணப்பட நீர் உதவி செய்யணுமே. அசுத்தமான எல்லா காரியங்களும் அகற்றணுமே. சத்ருவே பௌரா மனாதேரா மைட்டி வீர பலோக்ஷதாய் நவனதேரா பனதேரா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனதில் பரிசுத்தம், 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 மனதில் பரிசுத்தம். ஆண்டவரே, மதில் இடிந்த பாழான பட்டணம் போல ஒருவரும் காணப்படாத படிக்க மதில் உள்ள பட்டணமாக நீர் மாற்றணுமே. மதில் உள்ள பட்டணமாக, புதிய எருசலேமுக்கு ஒரு மதில் உண்டு. அந்த மதில் உள்ள பட்டணமாக நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. லபாராதராய் லபலா தபானாதி ரபனாதிராய் லபலாம் ஷடன மனதிராய் லபலா. தபானாதி ரிபினா பனாதிராய் லபலாம் ஷடன மனதி ரபினா. தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. ஆழமான பரிசுத்தம், ஆழமான பரிசுத்தம்,
மௌனமாய் இருக்காதீர்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, மனதை சுத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. மனதிலே எண்ணங்கள், மனதிலே சிந்தனைகள், மனதிலே காரியங்கள் எல்லாம் சுத்தப்படுத்துங்கள். மனதில் ஒரு அபிஷேகம் இப்போதே இறங்கட்டும். ஆமென். பிசாசே உனக்கு இடம் இல்லை, பிசாசே உனக்கு இடம் இல்லை, இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விட்டு போ. ஆமென், 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 ஆமென். நீ விழுந்தவன். அல்லேலூயா. மனதில் பரிசுத்தம் உண்டாகட்டும், மனதில் பரிசுத்தம் உண்டாகட்டும். எல்லா எண்ணங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும், எல்லா சிந்தனைகளில் பரிசுத்தம் உண்டாகட்டும், எல்லா சித்தத்தில் பரிசுத்தம் உண்டாகட்டும், எல்லா தோற்றங்களில் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே சோதரம், எல்லாம் தெய்வீகமாக ஜெயமுள்ளதாக பரிசுத்தம் உள்ளதாக நீர் மாற்ற வேண்டுமே. அல்லேலூயா. நீர் மாற்றணுமே, நீர் மாற்றணுமே கர்த்தாவே. நீர் மாற்றுகிற தேவன், நீர் சுத்தம் செய்கிற தேவன். அல்லேலூயா சோதரா. நித்திய மனவாட்டி ஆகும்படி நீர் எங்களை அழைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை போல மாறுபடிக்க நீர் எங்களை அழைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசுவை போல மாற்றும், இயேசுவை போல மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவரே நவராதரா இலவலாம் ஷடன வனதிரா வனதிரா தபனதிரா வனதிரா இலவலாம் ஷடன வனதிரா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தபனதிரா வனதிரா இலவலாம் ஷடன வனதிரா. நாமே தல 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 இலவலாம் ஷடன இலவலாம் ஷடன வனதிரா. Tubira bana dibira bana teraina bana teraina bulam cetana dibira bulam bana dibira bulam cetana bana dibira bulam cetana. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. ராஜாவே அபிஷேகத்தினால் நிரப்பணமே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் மனதில் இறங்கட்டும், மனதில் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஜல பிரளயத்திலே ஆண்டவரே அவருடைய மனதில் கர்த்தாவே பரிசுத்தம் இராததினால் அழித்து போட்டீரே அப்பா. அல்லேலூயா. ரிபிலபனதர நித்தமும் பொல்லாப்பு என்று கண்டு நீர் அழித்து போட்டீரே கர்த்தாவே. எங்களை அழித்து போடாமல் இம்மட்டும் நீர் பாதுகாத்தபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனபடியினால் ஆழமான சுத்திகரிப்பு, ஆழமான ஒரு சுத்தம் தெய்வம் எங்களுடைய மனதில் உண்டாக நீர் உதவி செய்யணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே 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 நீர் உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும், சுத்தம் செய்யும், சுத்தம். மனதில் பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆமீன், ஆமீன், ஆமீன். எண்ணங்களில் பரிசுத்தம் கர்த்தாவே, தோற்றங்களில் பரிசுத்தம் ஆண்டவரே. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமீன். அல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வமே சோதரம் தலபனாதிரை தபலம் ஷடன தபானாதிரை தபலம் ஷடன மனதிரை தபலம் ஷடன. ஆண்டவரே ജീവിതത്തിൽ உள்ள குற்றங்கள் உண்டு கர்த்தாவே. அந்த அளவுக்கு எனக்கு பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை கர்த்தாவே. எனக்கு மன்னி 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 தாவே.
പരിശുദ്ധമില്ല ദബാലാദര. ആമേൻ 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 ഹല്ലേലൂയ. ആമേൻ ആമേൻ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. அந்த மகிமையினால் நிரப்பும், மகிமையினால் நிரப்பும் ஆண்டவரே, மகிமையினால் எல்லோரையும் நிரப்பும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். இதோ ஒரு அபிஷேகம் வந்து விட்டது, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தபாலா தலா 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 தரா தரா மை தபாலா தரா தரா தரா. சுத்தகீத பலதிதை லபலப்தத நமதிதை லபலப்தத. தெய்வமே 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 துதிக்கிறோம், நன்றியோடுமே 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ராஜாவே. தெய்வமே 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 தெய்வமே. மனதில் மனதில் பரிசுத்த, மனதில் பரிசுத்த, மனதில் பரிசுத்த. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவே மனதில் பரிசுத்த, மனதில் பரிசுத்த, மனதில் பரிசுத்த. தெய்வமே 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 தெய்வமே. சுத்தம் செய்யும், 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 சுத்தம் செய்யும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആമേൻ രാജാവേ രബനദരൈലാവ്. നമ്മുടെ പ്രധാന ഒരു പരിശുദ്ധം 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 താരും 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 പരിശുദ്ധം താരും. ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்துக்காக என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ரபனதரைலவலப்தன. தாவே சோத்ரம் 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 சோத்ரம். தேவஜனங்களை மேலந்த அபிஷேகம் பிரகட்டும், தேவஜனங்களின் மேலந்த அபிஷேகம் பிரகட்டும் ஆண்டவரே. தபனதிர பனதிர வீர பனதிர ஐலவலப்ஷன பனதிர ஐலவலப்ஷன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே, அந்த அபிஷேகத்தினால் அந்த பிசாசை இப்போது நீ ஜெயிக்க போகிறாய். உன்னுடைய மனதில் வருகிறதான எல்லா சுத்த சிந்தனைகளை ஜெயிக்க கூடிய ஒரு வல்லமையின் அபிஷேகத்தினால் இப்போது தேவன் உன்னை நிரப்ப போகிறார். அந்த அபிஷேகத்தை பெற்று அந்த வல்லமையோடு எதிர்த்து போராடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசு உனக்கு இடமில்லை. சோதரம் 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 சோதரம்.
Hallelujah. Vila banadara, banadiri vila banadara ila balam shadana banadiri vila banadara ila banadara. Devame, 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 devame la mandi. Kita bawa mana di kita mana di kita balam shadana mandi la baula. Hallelujah. Vila banadara. Mani. Devame. Jovana dirai levalam shadana mana dirai levalam shadana mana dirai levalam shadana. ராஜாவே மகிமையின் ஆவியினால் கர்த்தாவே எல்லா சாயலும் மாற்றப்பட நிறுத்துகின்ற போலாம் மனதினை நபலாம் சொல்ல மனதினை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தெய்வமே சோதரம் தெய்வமே என்ற பிதாவே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Ribila tela chadana mana dirai la bala bala Hallelujah, 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 hallelujah. Devame Amen, amen, hallelujah. Hallelujah, hallelujah. Devame banadirai levalam shadana banadirai levalam shadana banadirai. Devame Hallelujah, hallelujah, hallelujah. மனதில் பரிசுத்தம் வரும்போது எல்லாவற்றையும் தாங்க முடியும். மனதில் பரிசுத்தம் இராவிட்டால் ஒன்றையும் தாங்க முடியாது. அங்கதான் கோபம், எரிச்சல், கசப்பு, வைராகியங்கள் எல்லாம் வருகிறது. மனதில் பரிசுத்தம் இருந்தால் எல்லாவற்றையும் தாங்க முடியும். அது அன்பு இருந்தால் தாங்க முடியும். முன்காலங்களில் நமது சபையில் ஒரு 60 வருஷம் முந்தி, அதுக்கு முந்தி எத்தனையோ பிரச்சனைகள். கண்ணுக்கு முன்னால நம்மளை வளர்த்தின ஆடு மாடு അല്ലെങ്കിൽ விவசாயத்தில் வாழைக்கொலை தேங்காய் மாங்காய் எல்லாம் எடுத்துட்டு போயிடும். கண்ணுக்கு முன்னால ஒருவரும் ஒரு வாயை திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டம். எல்லாருக்கும் அந்த காலத்தில் வருமானம் இல்லை, பிரச்சனை தான். எங்களோட குடும்பத்துக்கும் அப்படிதான். ஆனாலும் கண்ணுக்கு முன்னால நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வந்த ஆடை மாடு பிடிச்சிட்டு போனா, நீ தான் பெந்தகோஸ்துக்காரனாச்சே, உனக்கு தான் கேஸ் இல்லையே, உனக்கு தான் சண்டை இல்லையே, நீ சகிக்கிறவனாச்சே, சகிச்சுக்கோ, பிடிச்சிட்டு போயிடும். எங்கள்ட மாடை பிடிச்சிட்டு போயிருக்கு. நானப்ப சின்ன பையன், எனக்கு கோபம் வரும், கல்லெடுத்து அடிச்சிடும். என் தகப்பனார் என்னை பிடிச்சி என்னை அடிச்சிடும்.
அப்புறம் சபையில் கொண்டு வந்து வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்டோம். நான் சொன்னேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு மாடை வளர்த்து அவன் பிடிச்சிட்டு போகிறதுக்கா? பார்த்தீங்களா, துக்கம் இல்லை. நான் அப்போ சின்ன பையன், விஷயம் தெரியாது, கோவப்பட்டது உண்டு. அப்போது கட்டின பாட்டு தான். எழுத்தின்படி நமக்கு பல கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் നമ്മുടെ ആത്മാവിലെ ഒരു ദുഃഖമില്ല. ഒരു പാട്ട് കെട്ടിനാർ പരിശുദ്ധവാൻ. എന്താ പാട്ട്? ദുഃഖവുമില്ലേ തുன்பവും. ആ പാട്ടൊന്ന് പാടുവാ. ഇപ്പൊ എത്ര പേർക്ക് ദുഃഖമുണ്ട്? ഉன்னுடைய പേന എടുത്താലേ ഉന്റെ മുഖം മാറിடும் இல்லையா? மனதில் பரிசுத்தம் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ சண்டைகள், வீட்டுக்குள்ளே சண்டை, மனைவிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் எத்தனையோ பிரச்சனைகள். ஆனா கர்த்தருடைய வருகைக்கு நாம பறந்து போகிறதுக்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். தேவஜனமே, மனதில் பரிசுத்தம் உண்டாகட்டும். இந்த நிமிடத்தில் அந்த பாட்டு ஒன்று பாடி எல்லாரும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. மனதில் பரிசுத்தம் உடையவர்கள், அவருடைய இருதயத்தில் கலக்கம் இருக்காது. அதான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீ சொன்னார். பிரச்சனை இல்லாமல் அல்ல, போராட்டங்கள் இல்லாமல் அல்ல, சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கிட்டு போறான். எத்தனை பேர் அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. எங்களோட குடும்பத்தையும் அடிச்சு துரத்தியாச்சு. ஆனா எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருந்ததுனால ஒரு வீடு மட்டும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனா என் அப்பா அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். நாங்க சின்ன குழந்தைகள், விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. கேட்டீங்களா? அப்போது இவ்விதமான பாட்டு தான் பாடி 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 தேவனில் சந்தோஷப்படுவாங்க. எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் துக்கம் என்றில்லை. சரீரத்தில் பல கஷ்டங்கள் உண்டு, பல பிரச்சனைகள் உண்டு. ஆனா மனதுக்குள்ள துக்கம் இல்லை, ஒரே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அந்த அனுபவத்துக்கு நாம் எல்லாரும் வருவோமாக. மனதில் பரிசுத்தம் இருந்தால் உன்னுடைய சரீரத்தில சந்தோஷம் உண்டாகும். அது மெய்யான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் அந்த பாட்டு வந்து பாடி ஒரு ஆவியில் நிரம்பி புதிய அபிஷேகத்தை ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் மனதில் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் எனக்கு தாரும் என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. கேட்டு அந்த பாட்டு பாடி அந்த அபிஷேகத்தை இப்போது நான் பெற்றுக்கொள்வோமாக. பாடு. அதெல்லாம் வேண்டாம். துக்கமுமில்லை துன்பமுமில்லை எல்லாரும் கை தட்டி ஒன்று பாடுங்கள். சந்தோஷம் உண்டாகட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். எல்லாரும் கை தட்டி பாடுங்கள். துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, துயரம் இல்லை. இயேசுவின் தொண்டர்களுக்கு, இயேசுவின் உண்மையான தொண்டருக்கு. ஆமீன், 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 ஆமீன். நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள், உன்னை மனதை பரிசுத்தப்படுத்திக் கொள். அல்லேலூயா. Hallelujah. Rabela bala dira ira bala sara ira bala shabana manadi nibida manadira
Kavanadira Ilavala Shadanamanathira Vanadira Ilavala Kavanadiri Viravanadira Ilavala Shadanamanathira Ila. Hallelujah. Kavanadiri Viravanadiri Viravanadira Ilavala Shadana. அந்த மனதிலே பரிசுத்த 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 தாரு. Hallelujah. Rivilavanadira Ilavala Shadana Manadira Ilavala Shadana. Hallelujah. 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 தெய்வமே நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம். Hallelujah. Rivilavanadira Ilavala Shadana Manadira Ilavala Shadana. Hallelujah. Rivila Paura Manadira Manadira Ilavala Shadana Manadira Manadira. அப்படிப்பட்டவங்க தோல்வி இல்ல, தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. ஆமென், ஆமென். இதா அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், மௌனமாய் இருக்காதீங்க. கை தட்டி ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்கள், துதியுங்கள். சாத்தான் விழுந்தவன், விழுந்தவன். ஆமென். நீயோ விழாத்தவன். ஹல்லேலூயா. ரிபாலா தரப். Hallelujah, 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 hallelujah. பலரும் மௌனமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, சுத்திகரிப்பு கூட்டம். எல்லாரும் முழுங்கால உட்காருங்க. நிக்க வேண்டாம், உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் ஆவியும் நிரம்புங்க. நமக்கு அந்த அபிஷேகம் இல்லாவிட்ட என்ன இருக்கு? அந்த வல்லமையின் அபிஷேகம் எல்லாருக்கும் தேவை. மௌனமாயிருந்து பழகாதீங்க. எல்லாரும் ஆவியும் நிரம்புங்க. நமக்கு துக்கம் இல்லை, நமக்கு துன்பம் இல்லை, நமக்கு துயரம் இல்லை. என்ன நடந்தாலும் சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியில் பறக்கிறவர்கள், ஆவியில் நிறைவு உள்ளவர்கள் அப்படியே சொல்லுவார்கள். எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு துக்கம் இல்லை, எனக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமென், 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 ஆமென். ஆவியில் நிரப்புகள், ஆவியில் நிரப்புகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென், ஆமென். அபாலா தரா பலா தரா பனா தரா. ஆமென். சாத்தான் தோற்று, அவன் போகட்டும். அவன் தோற்றவன், அவன் தோற்றவன். நீயோ தோற்றவன் அல்ல, நீ தோற்றவன் அல்ல. இயேசு தோற்றவன் அல்ல. ஆமென். இயேசு விடவில்லை, இயேசு விடவில்லை, இயேசு விடவில்லை. Hallelujah, 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 hallelujah. ஆமென். சரீரம் விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். 10 நிமிடங்கள் மட்டும்தான், 10 நிமிடங்கள். ஒரு வல்லமையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் இப்போதே இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிலா பலா தரா மைட்டி வீரா தலா சடனா மனா தலா தலா. வாய் திறந்து அந்நிய பாஷையில் பேசுங்கள், தேவனோடு பேசுங்கள். ஆமென், ஆமென். இப்போது மௌனமாயிருக்காதீங்க, இப்போது ஒருவரும் மௌனமாயிருக்காதீங்க. ஆமென், 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 ஆமென். தேவன் உங்களை சந்திக்கும் சமயம், தேவன் உன்னை உயர்ப்பிக்கும் சமயம்.
ஆமென் 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 ஆமென். எல்லா துக்கங்கள் சந்தோஷமாக மாறுகிற சமயம், எல்லா பலவீனங்கள் பலமாக மாற்றுகிற சமயம். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரபனா 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 ரபனா. ஆமென் ஆமனா ரபனா திரைல பலப் ஷதனா. கபனா திரி விதா பனா திரைல பலப் ஷதனா மனதுர. Amen. Hallelujah. 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 Amen. Dabana dire bana dira ila balab chadana mana dira. Hallelujah. Hallelujah. தெய்வமே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெய ஜீவியமே கண்டோம் இயேசுவிலே, விசுவாசத்தால் பாதை மட்டும் வந்தேனே. ஜெய ஜீவியமே கண்டோம் இயேசுவிலே, விசுவாசத்தால் பாதை மட்டும் வந்தேனே. உத்தரவே என்பது எமக்கு இல்லை, பாடி பாடி சொல்கிறோம். உத்தரவே என்பது எமக்கு இல்லை, என்னாலும் செய்தியில பாடி பாடி சொல்கிறோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை, என்னாலும் செய்தியில பாடி பாடி சொல்கிறோம். தோல்வி என்பது எமக்கு இல்லை, என்னாலும் செய்தியில பாடி பாடி சொல்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தோல்வி என்பது நமக்கு இல்ல, தோல்வி இல்ல, உனக்கு தோல்வி இல்ல. ஜெயம் 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 ஜெயம், ஜெயத்தின் ஆவி இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். தபாலா தர தர தடன. மனதில் ஜெயம் இருந்தால் உனக்கு தோல்வி இல்லை. அதான் பரிசுத்தவான் ஆவியிலே அந்த பாட்டு கட்டினார். தோல்வி என்பது நமக்கு இல்லை. காரணம் நமது மனதில் பரிசுத்தம், நமது மனதில் ஜெயம். ஜெயத்தினால் எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ள முடியும். எல்லா பாரங்களை, எல்லா கவலைகளை, எல்லா பிரச்சனைகளை நீ மேற்கொள்ள முடியும். தோல்வி என்பது உனக்கு இல்லை.
நமக்கு இல்லையே என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது நமக்கு இல்லையே என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது நமக்கு இல்லையே என்னாலும் ஜெய கீதம் பாடி பாடி சென்றிடுவோம். தோல்வி என்பது நமக்கு இல்லையே தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. ஜெயத்தின் ஆவி, ஜெயத்தின் ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரிவிதா பதா திரா இல்ல வலம் பதா. சோத்ரம் 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 சோத்ரம். Hallelujah, 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 hallelujah. தெய்வமே, 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 தெய்வமே. சோத்ரம் 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 சோத்ரம். അപ്പോ മനതെ നാം പരിശുദ്ധപ്പെടുത്തി നമ്മുടെ മനതെ പരിശുദ്ധത്തിൽ നാം வைத்துக்கொள்வோமானால் உன்னோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பண பிரச்சனைகள் வரும். ஆனா ஒன்றுமே உன்னை தாக்க முடியாது. நீ கவலைப்பட்டு பாரப்பட்டு நான் என்ன செய்வேன் எங்க போவேன் என்று நீ தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உனக்கு பண கஷ்டம் உண்டு, உனக்கு பூமிக்குரிய பலவிதமான தொல்லைகள் துன்பங்கள் துயரங்கள் உண்டு. ஆனால் உன் மனதிலோ ஜெயம். அந்த பாரங்கள் அந்த கவலைகள் உன்னை தாக்கவே தாக்காது. கேளுங்க, இதுதான் பாருங்க, இதுதான் பரிசுத்த ஜீவியம். பரிசுத்த ஜீவியம் என்று சொன்னா ஏதோ நாம் வெள்ளை ஷர்ட் போட்டு வெள்ளை வேஷ்டியை கட்டி போவதல்ல. இது நம்முடைய யூனிஃபார்ம், இது நம்முடைய யூனிஃபார்ம். பரிசுத்த ஜீவியம் என்பது பிரச்சனையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் சந்தோஷமாக இருந்து அந்த பிரச்சனையை நீ மேற்கொள்வது, அதுதான் பரிசுத்த ஜீவியம். எத்தனை பேருக்கு அந்த ஜீவியம் தேவை? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அதுக்கேற்ற அபிஷேகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். தபானா திரா பனா திரா இல்ல வலம் சடனா மனா தபானா சடனா மனா திரா பனா திரா இல்ல வலம் சடனா மனா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆனபடியினால் அந்த பாட்டு தோல்வி என்பது எமக்கு இல்லையே. കാരണം എന്റെ മനது பரிசுத்தம். എന്റെ தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் எங்கேயோ அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிறார். கேளுங்க கேளுங்க, என்னுடைய தேவன் எத்தனையோ மைல் தூரத்தில் അല്ലെങ്കിൽ സിയോനിലെ ദൂരത്തിലല്ല, അവർ எனக்குள்ள இருக்கிறார். എന്റെ தேவன். எனக்கு பல பிரச்சனைகள் உண்டு. இந்த பிரச்சனையெல்லாம் எന്റെ மகிமைக்காக, ഈ കഷ്ടങ്ങൾ ഈ തോൽവികൾ ഈ ബലവീനം എല്ലാം എന്റെ മഹിമയ്ക്കാക. ആനാ எனக்குள்ள ഒരു பெரிய സന്തോഷമുണ്ട്, എന്റെ മനസ്സിൽ ജയമുണ്ട്. அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக மேலும் ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. 5 நிமிடங்கள் மட்டும்தான், எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah, 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 hallelujah. Amen.
ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது பல பிரச்சனைகளை நீ சந்தித்து கொண்டு இருக்கட்டும், அதை குறித்து நீ பாரப்பட வேண்டும். ஆனா களைந்து போட வேண்டிய பகுதியை, அதை எபேசியர் 4:22. பஷேசி தோமஸ் அடிக்கடி இந்த வசனத்தை வாசித்து ஜனங்களை உற்சாகப்படுத்துவார். நமக்கு பல கஷ்டங்கள் உண்டு, நமக்கு பல பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. நாம் யாரு பெரிய பணக்காரர் இல்லை, நமக்கு சரியான வீடு இல்லை, நமக்கு சரியான வாகனம் இல்லை, வேலை இல்லை, ஜோலி இல்லை, சம்பளம் இல்லை. ஆனாலும் நமக்குள்ள ஒரு ஆவி உண்டு. அப்ப நாம் களைந்து போட வேண்டிய ஒரு பகுதியை களைந்து போட்டால், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டால், நீயே பரிசுத்தவன், நீயே ஜெயாளி. கேட்டீங்களா? அதை எபேசியர் 4:22 படிங்க. அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, அதுகளை முந்தின நடக்கக்கூடிய, ரட்சிக்கப்படுகிறதுக்கு முந்தி நமக்குள்ளே ஒரு மனுஷன், ஒரு வல்லமை ஆளுகை செய்தது. அதுதான் பழைய மனுஷன், பாபத்தினால் உருவாக்கப்பட்ட மனுஷன். ஆனபடினால் அந்த மனுஷனுக்கு ஏற்றபடி நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பி நாம் சில காரியங்களை செய்து பாபத்துக்கு அடிமைப்பட்டு ஜீவித்து வந்தோம். அந்த முந்தின நடக்கக்கூடிய முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால, அத இச்சையினால தான் இந்த பாபம் எல்லாம். யாக்கோபு 1:14 வாசிக்கும் போது, சுய இச்சையினால் இழுக்கப்பட்ட சிக்குண்டு நீ சோதிக்கப்படுகிறார். சுய இச்சையினால். இந்த இச்சையான பாபத்தை நாம் களைந்து போட வேண்டும். இதுதான் நம்முடைய கண்களின் இச்சை, கண்களில் கொண்டு வர இச்சை, மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தில் கிரியை செய்கிற இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் கிரியை செய்கிற இச்சை. இதான் உலகம். இந்த உலகம் ஒன்றும் தேவனால் உண்டானதல்ல என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவன் ഇതൊന്നും സൃഷ്ടിക്കവില്ല. ഇതെല്ലാം പാപത്തിനാൽ വിഴുந்த மனுஷனால் அந்த ஆவியினால வந்தது. அந்த ஆவி விழுந்ததினால மனுஷன் விழுந்தது எல்லாம் வந்து விட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு அப்புறம் செய்ய வேண்டியது, உள்ளத்திலே புதுதான் ஆவியுள்ளவர்களாகி, உன்னுடைய உள்ளம் என்று சொன்னால் மனது, உன்னுடைய மனதில் ஒரு அபிஷேகம் இறங்கணும். மனதில் அபிஷேகம் இறங்கினால் உன்னுடைய ஹிருதயத்தில் அபிஷேகம் இறங்கும். அப்புறம் சரீரத்தில் அபிஷேகம் இறங்கும். அவர்கள் ஆவி ஆத்ம சரீரத்திலே ஆவி நிரம்புவார்கள். அவங்க அந்த டான்ஸ் ஆடுகிறது போல கை ஆடுவாங்க. கை சும்மா ஆட்டுறது ஒன்றும் இல்லை. நல்ல சின்ன வயசுல பந்து மாதிரி எடுத்து தூக்கி 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 வீசும். எங்களுக்கே தெரியாது. சின்ன வயதில் ஆவியானவர். அப்ப சரீரத்தில் எத்தனையோ வியாதிகள் கஷ்டங்கள் இருக்கும். நான் திக்குவாயுள்ள மனுஷன். 8 வயசு வரைக்கும் எனக்கு ஒழுங்காக, என் பேரு தோமஸ் என்று சொல்ல முடியாது. தோத்தோன்னு சொல்லும்போ திக்குவாய் உள்ளவங்களுக்கு தெரியும். இந்த நாக்கு வந்து மேல் வாயோடு ஒட்டி விடும். அப்படி ஒட்டும். பின்ன அதை எடுக்க முடியாது. எடுக்கணுக்கு மெதுவாக தான் எடுக்கணும். ரத்தம் பிடித்திக்கிட்டே இருக்கும். ஆனால் என் 8ஆம் வயதில், நான் சின்ன பையன். உனக்கு என்ன வயசு? அவ்வளோ 7 வயசு. இந்த வயசுல நான் வல்லமை பெற்று குதிக்கும். நீ குதிக்கிறது இல்லையே. 8 வயசுல நான் அபிஷேகத்தை பெற்றேன். ஆனால் திக்குவாய் போகிறதுக்கு ஒன்றும் அபிஷேகம் பரவாயில்ல, அது தெரியாது. ஆனால் ஒழுங்காக எங்களை முன்னோல உட்கார வைப்பாங்க. அசைந்த அடி தான், பரம்பு அடி. கூட்டம் முடிச்சு இப்படி தடவி பார்த்தா நிறைய மேடுகள் பார்க்கலாம். எல்லாரும் இப்படி தடவி பார்ப்பாங்க. உனக்கு எத்தனை இருக்கு, இவனுக்கு எத்தனை இருக்கு, இப்படி தடவி பார்ப்பாங்க. அடி 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 அசைய விட மாட்டாங்க. இப்போ பிள்ளைகள் எல்லாம் அங்கே ஓடுறாங்க, இங்கே ஓடுறாங்க, எங்கே ஓடுறாங்க. அதை சிலப்போ எனக்கும் அந்த ஸ்பிரிட் வருது. அவனை பிடிச்சிட்டு வா அப்படி நானும் சொல்கிறேன். കാരണം அடி கொடுக்கணும். கேட்டீங்களா? அப்போ 8ஆவது வயதில் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தார், என் திக்குவாய் மாறணும், நான் நல்லா பேசணும், அப்படி நான் கேட்கவில்லை, தெரியாது. ஆனால் தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்பினார்.
அபிஷேகம் வந்து என் நாவில் இறங்கி கட்ட அவத்தியாச்சு. எனக்கு சில வார்த்தைகள் எல்லாம் பேச தெரியாது. விசேஷமாக கிரு பிரு திரு சிறு 23 இதெல்லாம் வராது. மழை இழா வராது. மழம் பழம் வழ தாழ தழ ஒன்று வர பழம் சொல்லு பயம், மழைன்னு சொல்லு மையா, அப்படிதான் சொல்லும். நாக்கு வளையாது, நாக்கு வளையாது. பாருங்களேன், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் இறங்கின போது என் கெட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டது. இதே போலதான் உனக்கு எத்தனையோ கெட்டுகள் இருக்கலாம். குடும்பத்தில் கெட்டுகள், பண பிரச்சனை, பிள்ளைகளோட பிரச்சனை, பலவிதமான பிரச்சனை, பல பிரச்சனையும் உண்டு உண்டு எல்லாருக்கும் பிரச்சனையும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனை வந்து நம்முடைய ஆத்மாவை தாக்கக்கூடாது. ஆத்மாவை பரிசுத்தாவியானவர் ராஜாதி ராஜாவாக இருந்து ஆளுகை செய்ய வேண்டும். பார்த்தீங்களா? அப்படி அதான் உள்ளத்திலே புதுதான ஆவி உள்ளவர்களாகி அபிஷேகம் பெற்ற உடனே என் கட்டெல்லாம் மாறிவிட்டது. இப்போ நான் எவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். வாத்தியார்கிட்ட அந்த அடியும் கூட வாங்கியிருக்கிறேன். திக்குவாய்க்கு என்ன அடி, எல்லாரும் பேர் சொல்ல சொன்ன வாத்தியார். அவன் சொல்லு அவன் பேர் நான் என் பேர் தோமஸ். நானும் நிறைய குழந்தான். பெஞ்சில் ஏறி உட்கார, இப்படி சாடினா தான் உட்கார முடியும். சாடி தான் இறங்கணும். நான் தோமஸ் சொல்லு. அந்த சாட்டத்தில் போச்சு சொல்லிட்டு அவரை ஒரு அடி கை. பக்கத்தில் பையன் சொன்னான், அவன் பேர் அரவிந்தாட்சன். அவன் சொன்னான், அவன் திக்குவாய், அவன் விக்கன் சார், அவன் விக்கன், அவனுக்கு பேச தெரியாது, அவன் அடிக்காதீங்க. அப்பதான் வாத்தியாருக்கு தெரியும் ஏன் என்ன அடிச்சேன் கேட்டுமா. வாத்தியாரும் திக்குவாய் உள்ளவன் தான், அவருக்கும் திக்குவாய். இந்த சின்ன பையன் என்ன விளையாடுறான், அவன் என்ன கேலி பண்றானே, இவ்வளோ பண்ண பையன் என்ன கேலி பண்றான் தொன்னு. அப்ப அவன் பையன் சொன்னான், சார் அவருக்கு திக்குவாய், அவருக்கு பேச தெரியாது, பேச முடியாது, அவன் விக்கன் திக்குவாய். அப்ப வந்து அடி நிப்பாட்டினது. அப்படிப்பட்ட பாருங்கள், அபிஷேகத்தினாலே கெட்ட வித்தியாசம். இப்போ எத்தனை வேணும் தோமஸ் சொல்லலாம், மழை சொல்லலாம், தடை சொல்லலாம், பழம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இதே போல் உன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். நீ அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டே இருந்த பிரச்சனை என்ன செய்யும், அது உன்னை தாக்கிட்டே இருக்கும். அதனால தான் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதுதான் ஆவி உள்ளவர்களாகி அந்த அபிஷேகம் இந்த மனதில் இறங்கும் போது, அந்த அபிஷேகம் மனதில் இறங்கும், அது அப்புறம் ஹிருதயத்தில் இறங்கும், அது அப்புறம் சரீரத்தில் இறங்கும். 133 சங்கீதம் 2ஆம் வசனத்தின்படி அவன் சிரசின் மேல் அந்த தைலத்தை ஊற்றி, அப்புறம் தாடி மேல் வடிந்து, அப்புறம் வஸ்திரத்தின் மேல் ஒழுகி கொண்டு இருக்கும் ஆர்வன் இல்லையா? அதான் அபிஷேகம். சும்மா 2 கை தட்டுறதுக்கும் இல்லை. இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதனால தான் அபிஷேகம் நிரம்பும்போது நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. வீடுகளிலும் போய் நல்ல 10 நிமிடம் 15 நிமிடம் 20 நிமிடம் நீ நல்ல ஆவியில் நிரம்பணும். ரொம்ப சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா பக்கத்தார் தூங்கட்டும், நல்ல ஆவியில் நிரம்பணும். அதை சிலரெல்லாம் ஆவியில் நிரம்புறதுக்கு ஆருமில்லாத காட்டுக்குள்ள போவார்கள். காட்டுக்குள்ள போய் காட்டுக்குள்ள இருந்து, അല്ലെങ്കിൽ ஆற்றோரங்களில் இல்லை மணலில் மெரினா பீச்சில் எல்லாம் ஆவி நிரம்பி சத்தம் போட்டு குதிக்கிறதுக்காக வர்றாங்க. நாங்களும் போயிருக்கிறோம். இதெல்லாம் இவ்வளோ பெரிய மேன்மையான காரியம். இப்போ வர வர நமக்கு அபிஷேகம் குறைந்து போகுது. அபிஷேகம் குறைந்து போக போக இந்த வயல் பாருங்களேன், வயலில் தண்ணீர் எவ்வளோ அங்குலம் நிற்கணும். வயல் வேலை செய்தவங்க தெரியுமே, இந்த வயலில் நெல் பாடங்களில் வயல்களில் எவ்வளோ இருக்கணும், 2 அங்குலம் 3 அங்குலம் தண்ணி நிற்கணும். இவ்வளோ தண்ணி நிற்கணும். எதுக்காக? அப்போதுதான் பல விஷயம். அதில் கீழே மண்ணுக்குள்ள தண்ணீர் அடிக்குள்ள என்ன உண்டு, புல்லு உண்டு. ஆனால் தண்ணி நிற்கிறதுனால புல்லை முளைக்க முடியாது. அந்த தண்ணி குறையும் போது புல்லை முளைத்து வந்துடும். இந்த குளத்துல எல்லாம் பாருங்க, எத்தனை வருடம் குளத்துல தண்ணி நின்றது, எத்தனை வருடம். ஆனால் தண்ணி குறைந்த உடனே குளத்துல என்ன வந்து விட்டது, புல்லு வந்தது. எங்கிருந்து வந்தது? அப்ப இத்தனை வருடமாக இருந்து அந்த புல்லு அழுகி போகவில்லையே. அந்த புல்ல, அந்த வேறு, அந்த விதை அழுகி போகவில்லை.
தண்ணி குறைந்த உடனே சூரிய வெளிச்சத்தில் அந்த புல்லானது முளைச்சு வந்தது போல உன்னுடைய சரீரத்தில் பலவிதமான சுய இச்சையினாலுள்ள பாப சுபாவங்கள் உண்டு. அதனாலது அபிஷேகம், அந்த அபிஷேகம் 3 அங்குலத்தில் இருக்கணும். 3 அங்குலம். அது என்ன? உன்னோட ஆவியில் அபிஷேகம், உன்னோட ஆத்மாவில் அபிஷேகம், உன்னோட சரீரத்தில் அபிஷேகம். அப்போது இந்த புல்லானது முளைக்க முடியாது. அதான் சக்கரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சக்கரியா 10:1, பின்மழையின் காலத்தில் மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவனவனுக்கு பயிர் உண்டாக மழைக்க கட்டளையிடுவார். தேவஜனமே, ஆகையால் வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இது ஏதோ டைம் பாஸ் அல்ல, இது ஏதோ வேஸ்ட் ஆஃப் டைம் அல்ல. சிலர் அப்படிதான் சொல்றாங்க, காத்திருப்பு போட்ட ஆவி வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த நேரத்தில் நல்ல பாட்டு பாடின மியூசிக் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த நேரத்தில் வசனங்கள் போதித்தா நல்லா இருக்கும். இது வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்றாங்க சிலர். அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, இதனோட அருமை தெரியாது. ஒரு கலவனும் கலவியும் கூட எக்ஸிபிஷன் பார்க்க போனாங்களாம். பார்த்தா எல்லாம் நல்லா இருக்கும், சீரியல் லைட் எல்லாம் நல்லா இருக்கும், லைட்டு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அப்படியே பார்த்து 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 உள்ளத்தை போனால் ஒரு ஜென்ரேட்டர் இது எதுக்கு இங்கே வச்சிருக்கு? இவ்வளோ நல்ல அருமையான இந்த எக்ஸிபிஷன், சீரியல் லைட், அந்த லைட், இந்த லைட்டுன்னு கெடுக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க. தாத்தாவிட்ட கிழவங்கிட்ட சொல்றாங்க, கிழவிக்கு என்ன தெரியும்? கிழவிக்கு கிராமத்தில் தான் தெரியும். அது பார்த்தா ஜெனரேட்டர், அது சத்தம் போடுது, அது வீண் தான் சொல்றாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் பிளேஸ். கிளவி சொல்றாங்க அது வேஸ்ட், அதை நிப்பாட்ட சொல்லுங்க. எவ்வளவு நல்லா இருக்கு, அது நிப்பாட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அது நிப்பாட்டினா இதெல்லாம் என்ன ஆகும்? நின்று போய் விடும். அப்ப ஆவியில் நிரம்புறது வேஸ்ட் ஆஃப் டைமா? சொல்லுங்க, என்ன சொல்ல மாட்டீங்களே? இது வேஸ்ட் ஆஃப் டைமா? இல்ல, இது போனா போச்சு. அத பாஸ் ஏசி சொல்லுவார், எங்களுடைய சத்தம் போனா நாங்க போச்சு. இந்த சத்தம் தான் எங்கள்ட பல. நாங்களாக சத்தம் போடுகிறது இல்ல, நீங்களாக சத்தம் போடுகிறது இல்ல. நான் சத்தம் போட்டது என் நாவில கட்டல அவிழ்ந்து போச்சு. பத்தியா எவ்வளவு நல்லா பேசுறேன். 23 33 எல்லாம் சொல்ல முடியுது. முந்தி முடியுமா? சொல்லிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த அபிஷேகம் எவ்வளவு நல்லது. உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு வேணும்? தேவனுக்கு மகிமை. அது ஆவியான் சொன்னுகிறார். எங்களுக்கு சரீரத்தின்படி ஒரு வீடு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், எடுத்தின்படி எங்களுக்கு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல வருமானம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம். அதொന്നും எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆனா எங்களுக்கு முக்கியம் எங்களுடைய உள்ளான மனிதன். இந்த மனிதன் இயேசுவை போல மாற்றப்பட வேண்டும். இயேசு மகிமையில் வெளிப்படும் போது நான் பறந்து போக வேண்டும். அது எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? அவர்கள் மட்டும் ஒரு ஆவியில் நிரம்பி தேவனை துதிப்போமாக. ஒரு 5 நிமிடம் எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள், எல்லாரும் ஆவியில் நிரம்புங்கள், எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்புங்கள். அல்லேலூயா. ரபானா திரா பானா திரா பானா. கை தட்டி ஆவியில நிரம்புங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. திரா பானா திரா இதெல்லாம் விட்டு கொடுங்கள். அந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு நல்லவர். இயேசு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார்.
சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆமென். அந்த துக்கமும் இல்லை துன்பமும் இல்லை என்ற பாட்டு அந்த காலத்தில் நமக்கு எவ்வளவும் கஷ்டம் தெரியுமா? ஒரு வீடு எடுக்க போனா வீடு கொடுக்க மாட்டாங்க, ஒருவரும் ரட்சிக்கப்பட்டு முன்னுக்கு வர மாட்டார்கள். அப்படி யாராவது வந்து அவ்வளோந்தான் அடி ஒத்த. எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இரத்த சாட்சிகளாக, எத்தனை பேரை கொண்டு கடலில் கொச்சி காயலில் கொண்டு போட்டிருக்கிறார்கள். இந்த சபையானது சும்மா உருவான சபை அல்ல. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை கஷ்டங்கள், அடிகள், உதைகள், மரணங்கள், இரத்த சாட்சி மரணங்கள், அதன் மத்தியில் உருவாக்கப்பட்ட சபை தான் நமது சபை. அவை சபையை பாதுகாத்தது അല്ലെങ്കിൽ சபையில ஜனங்களை நிலைநிறுத்தியது ഈ அபிஷேகம் தான். அந்த காலத்தில் பாடுகிற பாட்டு தான் என்ன பாட்டு? துக்கமும் இல்லை துன்பமும் இல்லை. அதே நேரத்தில் நமக்கு ஒரே துக்கமும் துன்பம் தான் சரீரத்தின்படி. ஆனா നമ്മുടെ ஆத்மாவில் துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை. அந்த பாட்டை ஒன்று உணர்ந்து பாடுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், அது நீ நோக்கி பார்க்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் அதையெல்லாம் மறந்து விட்டு நித்திய ராஜ்யத்தை நோக்கி பாருங்க. உன்னை நித்திய மனவாட்டி ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவன் அபிஷேகத்தினால் உன்னை நித்திய மனவாட்டியாக தேவன் மாற்றுகிறாரே. அதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு களி கோர்ந்த ஆவியில் நிரப்புங்கள். துக்கமுமில்லை துன்பமுமில்லை இயேசு தந்தது. துக்கமுமில்லை துன்பமுமில்லை இயேசு தந்தது. அவரே நமக்கு எல்லாமாயிருந்து ஆசையை தேற்றுகிறார். அவரே நமக்கு எல்லாமாயிருந்து ஆசையை தேற்றுகிறார். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தினால தேவன் இந்த வேளையில் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உயிர்ப்பித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் கைவிடாத தேவன் அந்த பிரச்சனையில் இருந்து மேற்கொள்ளும்படியாக, அந்த பிரச்சனைகளை நம்மை அடிமைப்படுத்தாமல் பாதுகாக்கும்படியாக தந்த தெய்வீக அபிஷேகத்துக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மேலும் ஆவியில் நிரம்பி எப்போது தேவனை துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எல்லா
துதி கன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.